ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆரோ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ல தண்ணி ரொம்ப கம்மியா வருது. அது என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தண்ணி வந்தது. இங்க பாருங்க, மீட்டர்ல பாத்தீங்கன்னா 100 லிட்டர் தான் காட்டுது. ஆனா பிரஷர் கேஜ் பாத்தீங்கன்னா 11-12 கேஜிக்கு மேல போகுது. இது பாத்தீங்கன்னா பிரஷர் கேஜ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 7-8 கேஜிக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இருக்கணும். பிரஷர் கேஜ் அதுக்குள்ளே இருந்தா தான் 500 லிட்டர் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் இது பண்ண பாத்தீங்களா, அதான் மெமரின் கிளீனர். இப்ப மெமரின் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற ஹை பிரஷர் பம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற இன்புட் கனெக்ஷன்ல எல்லாமே எடுத்துட்டு நம்மளே ஒரு கனெக்ஷனை தனியா எடுக்க போறோம். வெளியில பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ற பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்றோம். ஃபுல்லா ரிமூவ் பண்ணி வச்சிங்களா. இப்ப மோட்டர்ல பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன், அந்த இன்புட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச் எம்டி சாக்கெட் எம்டி இருக்கு பாத்தீங்களா, எம்டிஏ சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை ஃபிட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா எம்டிஏ ஃபிட் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாக்கெட் வைக்கிறோம். நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு யூனியனும் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பு தான் பாத்தீங்கன்னா நீங்க பர்மனண்டா மேல இருந்து கூட ஃபிட் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆரோ பிளான்ட் இருக்கிறதால பாத்தீங்கன்னா ஒரு 50-60 ஆரோ பிளான்ட் இருக்கு. இது போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆனா பாத்தீங்கன்னா இதுல சர்வீஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பர்மனண்டா யூஸ் பண்ணல. நாங்க பாத்தீங்கன்னா நீங்க ஓனா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா பர்மனண்டா மெமரின் கிளீனர் பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, அந்த 1 இன்ச் பைப்ல இருந்து நல்லாவே ஃபிட் பண்ணிட்டு அங்கிருந்து கரெக்டா ஒரு 3/4 3 இன்ச் இருக்கு பாத்தீங்களா, 3/4 இன்ச் அந்த பைப் ஃபிட் பண்ணிருக்கோம் 1 இன்ச்ல இருந்து. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா தண்ணியும் நல்லா இழுக்கும். பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுக்கும், ஏர் ரிலீஸ் ஆகாது இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா ஏர் பிளாக்கேஜ் ஆகாது. இப்ப நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த 15 லிட்டர் இந்த கேன் இது பாத்தீங்கன்னா அந்த பக்கெட் சொல்லுவாங்கல்ல, இந்த தயிர் டப்பா இது பாத்தீங்கன்னா அது எடுத்துக்கணும். நீங்க எந்த டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம், இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நல்லாவே ஃபிட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சிடணும். டேப் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா டேப் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா டேப் அடிச்சிடணும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா. இப்போ பாத்தீங்கன்னா அதை நல்லா டேப் அடிச்சணும். ஏன்னா பாத்தீங்கன்னா யார் வெளியே போகாம இருக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா இழுக்கும். பாத்தீங்கன்னா தண்ணி இழுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா டேப் அடிச்சு நல்லா ஃபிட் பண்ணிடணும். கரெக்டா 3/4 இன்ச் பைப்பு 1 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு புஷ் கனெக்டர் நடுவுல புஷ் பண்ணி அது இது பண்ணியாச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிவிசி பைப் தான் யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டேப் அடிக்கிறேன் பாருங்க. நல்லாவே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க டேப் அடிக்கிறீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஏற்படாது, யார் ரிலீஸ் ஆகாம இருக்கும். அப்பதான் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா பிரஷரா வலிக்கும். இது பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப். ஹை பிரஷர் பம்ப்னா பாத்தீங்கன்னா ஹெச்பி பம்ப்னா பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப். அந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா லோ பிஹெச் ஹை பிஹெச் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி இருக்கும். லோ பிஹெச்னா பாத்தீங்கன்னா இது எல்பிஎம் ஹெச்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது இருக்கும். நம்ம நீட்டா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா லோ பிஹெச் ஹை பிஹெச்னா பாத்தீங்கன்னா கெமிக்கலுக்கு. லோ பிஹெச்சுக்கு பாத்தீங்கன்னா 1000 TDS இருந்தது, அது லோ பிஹெச் யூஸ் பண்ணாங்க. 1000க்கு மேல இருந்தா ஐடிடிஹெச் யூஸ் பண்ணாங்க, ஐடிடிஎஸ். இப்போ பாத்தீங்கன்னா மெமரில இருந்து அவுட்புட் கனெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பைப் ஃபுல்லா ஃபிட் பண்ணியாச்சு. வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றதையும் கேட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மெமரில இருந்து அவுட்புட் வரும் பாத்தீங்களா, அந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த பைப்பை ஃபிட் பண்றோம் பாருங்க. ஃபிட் பண்ணியாச்சுங்களா, நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இதே பைப்பை எடுத்துட்டு நம்ம ரொட்டேஷன்ல தான் இங்க விட போறோம். அந்த பக்கெட் வச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த பக்கெட்ல விட்டுட்டு அந்த பக்கெட்ல பாத்தீங்கன்னா மோட்டர் தண்ணி வலிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப் தான் ஸ்டார்ட் பண்ணும். ரா வாட்டர் பம்ப் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மெமரின் கிளீனிங்க்கு பாத்தீங்கன்னா இப்போ கனெக்ஷன் எடுத்தாச்சுங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி தான். இப்போ இன்னும் கெமிக்கல் யூஸ் பண்ணவே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டைம் நார்மலாவே நம்ம பிரஷர் எல்லாமே லீக்கேஜ் எல்லாமே செக் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா அதுல செக் பண்றப்பே பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்துருச்சு பாருங்க. இன்னும் கெமிக்கலே ஊத்தல. இதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாம எந்த அளவுக்கு கிளீன் ஆகுது பாருங்க, கண்ட்ரோல் பண்ணுது. இதான் பாத்தீங்கன்னா மெமரின் கிளீனர். இப்போ இது கிளீன் பண்ணி இதை ஓபன் பண்ணி ஊத்த போறோம். நம்ம பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல பாத்தீங்கன்னா 5 லிட்டர் யூஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா 5 லிட்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெமரின் பிளாக்கேஜ் அடைப்பு ஏற்படுது பாத்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு 50% இருந்தா ஒரு 3 லிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பிளாக்கேஜ் இருந்தா நீங்க தண்ணி அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் கெமிக்கலே யூஸ் பண்ணல. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியினுடைய கலரை பாருங்க, அந்த அளவுக்கு இதுவா இருக்கு, சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடைப்பு ஏற்படுச்சு. மெமரில பாத்தீங்கன்னா 40x40 சைஸ் மெமரின்னு 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது பாத்தீங்கன்னா
அந்த தண்ணியை வெளியே விட்டு நம்ம நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். இப்படிதான் வந்து இது பண்ணணும். ஒரு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணா ஏர் இது ஆகும், ஏர் ரிலீஸ் ஆகுது, பிளாக் ஆகும். இது போல தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறும் பைப் வந்து சுத்திச்சுன்னா தண்ணி இழுத்துரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி தான் நம்ம வந்து இது பண்ணோம். அடிச்ச டேப் எல்லாமே வந்து ஓபன் பண்ணி திருப்பி தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ற வேலை வச்சிடும். தண்ணி இதுல கம்மியாகவே கூடாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே விட்டுட்டு பாருங்க, அந்த இதுவா தண்ணி எல்லாம் வெளியே விடுறோமா, வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இப்ப கெமிக்கல் ஊத்த போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு கிளீன் பண்ணாலும் இந்த கலர் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப இது வந்து பாருங்க கெமிக்கல் வந்து நல்லா ஒர்க் ஆகுது பாருங்க. அங்க பாருங்க கெமிக்கல் நல்லாவே அந்த நுர மாரி வருதுங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வேலை செய்யறவங்க வந்து அந்த மேஸ்திரிக்கு வந்து நல்லாவே தெரியும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா எந்த மெமரிக்கு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு லிட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தெரியாம கெமிக்கல் அதிகமா ஊத்திட்டாலும் மெமரி அரிப்பு ஏற்பட்டு மெமரி டேமேஜ் ஆயிடும். அதையும் பாத்துக்கணும். வந்து பாத்தீங்கன்னா பிரஷரும் இது பண்ணணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மெமரி கிளீன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர்ல போற ஒரு பைப் இருக்கு பாத்தீங்களா, கேட் வால், அது வந்து ஃபுல்லா ஓப்பன்ல தான் வைக்கணும். பாதி ஓப்பன்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர்ல போற யூனியன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ட்ரிங்கிங் வாட்டர்ல இருந்து குடிக்கிற வாட்டருக்கு போகும் பாத்தீங்களா, மெமரில இருந்து அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி ஊத்தாச்சு, நீங்களே பாருங்க. இப்ப தண்ணி கலர் மாறிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க கலர் மாறுதுங்களா. இப்ப வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணிடலாம். இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்பயும் கலர் மாறுது பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழுடைய டெக்னீஷியன் வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அதனால தமிழ்ல வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க தமிழ்ல இருந்தாக எங்க இருந்து கமெண்ட் பண்றீங்களோ அந்த தமிழ் மென்ஷன் பண்ணுங்க, இடத்த மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தமிழ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்றேன். பாருங்க கெமிக்கல் ஊத்தாச்சுங்களா, கெமிக்கல் ஊத்திட்டு இப்ப வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எவ்வளவு பிரஷர் அடிக்குது பாருங்க. கெமிக்கலுடைய பவரை பாருங்க நீங்களே. இந்த பிரஷர்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நல்லா ரொட்டேஷனா ஓட விடணும். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரஷர் அடிக்குது பாருங்க, நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு மெமரியில ஃபுல்லா வந்து அரிச்சு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடைப்பு ஏற்படுது. எல்லாமே ரொட்டேஷன்ல சுத்திட்டே இருந்ததுன்னா இது ஹீட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் சூடாகும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சூடாகும். இது போல பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லாவே கிளீன் ஆயிடும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா இம்பார்ட்டன்டா சொல்றேன் பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்றது வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹை பிரஷர் பம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து அந்த கேட் வால்வ் இருக்கு பாருங்க, அந்த பைபாஸ் வால்வ் இருக்கு பாத்தீங்களா, அது குளோஸ்ல தான் இருக்கணும். க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா, மோட்டருக்கு பக்கத்துல இருக்கா, அது குளோஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு மெமரில இருந்து இது 2 மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, நீட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் மீட்டர் லோ பிஹெச் ஹை பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு லோ பிஹெச்ன்ற பாரு எல்பிஎம் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லிட்டர் பர் ஹவர்ஸ் லிட்டர் பர் மினிட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா எல்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எல்பிஹெச்னா லிட்டர் பர் ஹவர்ஸ்க்கு, எல்பிஎம்னா வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் வால்வ் இருக்கும், ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அதை வந்து எப்பயுமே ஃபுல்லா ஓபன் பண்ணணும். இது போல மெமரி கிளீன் பண்றப்ப. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மெமரி அரிச்சிடும், மெமரி சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். நம்ம யூஸ் பண்ற கெமிக்கலை பொறுத்து தான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லிட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் வந்து தண்ணி யூஸ் பண்ண நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. அதால நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மெமரி கிளீன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல இதெல்லாம் குறையா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் கஸ்டமர் இருந்தாக்கா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணாதீங்க, தமிழே பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வீடியோ படத்துக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். தமிழ் அதிகமா போடலாமா இந்தியில அதிகமா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற மாதிரி. இங்க இருந்து தண்ணி வலிக்குதுங்களா, அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போகுதுங்களா, பைபாஸ் வால் குளோஸ்ல இருக்கு. இங்க இருந்து மோட்டர் வந்து வலிக்குதுங்களா, மோட்டர்ல இருந்து மெமரி இன்புட்ல போயிட்டு இந்த வழியில வருதுங்களா, கரெக்டா இது அவுட்புட். இதுல வந்து அவுட்புட் வருது. இங்க இருந்து அவுட்புட் வந்து கரெக்டா இதுல வருதுங்களா. அதே பாருங்க கேட் வால் சொன்ன பாத்தீங்கன்னா அது உள்ளதான் இருக்கு, அது வந்து ஓப்பன்ல தான் இருக்கணும். அது ரொட்டேஷன்ல இதுல வருது பாருங்க. இதே வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இது வந்து ரொட்டேஷனா ஓடிட்டே இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு மேல ரொட்டேஷனா ஓடிச்சுன்னா நல்லா மெமரி கிளீன் ஆயிடும். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெமரி கிளீன் ஆகிட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சொட்டு சொட்டா தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுல சொட்டு சொட்டா தண்ணி வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மெமரி சக்சஸ்ஃபுல்லா கிளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது, நாங்க வந்து கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொட்டேஷன்ல ஓடிட்டு தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே மெமரின் கிளீன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்வை டைரக்டா வச்சுட்டு ட்ரிங்கிங் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொட்டு சொட்டா தண்ணி வந்தாலே போதும். சொட்டு சொட்டா வந்தாலே மெமரின் சக்சஸ்ஃபுல்லா கிளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா. இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நீங்க கிளீன் பண்ணாலே அது நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். கரெக்டான கெமிக்கலா இருந்தா ரெகுலரா ஒரே கெமிக்கலா யூஸ் பண்ணுங்க. டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி மெமரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ண பைப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றோம். ஒண்ணுமே இல்ல, அந்த 3/4 இன்ச்சு யூனியனு, எல் சாக்கெட்டு, இது எல் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. அது எல்லாமே தான் எல் சாக்கெட்டு, டி சாக்கெட்டு, எம்டி எல்லாம் ஃபிட். இது எல்லாம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மெமரி கிளீன் வந்து பாத்தீங்கன்னா என் கையில எப்பயுமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிளீன் பண்றதா இருந்தாலும் ஒரு செட் வச்சிருப்பேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் எல்லாமே வந்து அங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டே இருக்கும். இப்போ இந்த டேப் அடிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேக்ல எடுத்து வச்சிடலாம் ஈஸியா. நல்லா துண்டு துண்டா பைப்பை கட் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு சாக்கெட்டை போட்டா போதும், நீட்டா வந்துடும். நம்ம வந்து சால்வெண்ட் போட்டு நீங்க பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே இடத்துல வந்து இது பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா உங்களுக்கு பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா மெமரி கிளீனர் செட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரி கெமிக்கல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுக்கிறோம். இப்போ வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு மேல ஆர்ஓ வந்து வெளியே விட்டுருங்க. தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வேஸ்ட் வாட்டர் போகுதுங்களா, அங்க பாருங்க வேஸ்ட் வாட்டர். இப்போ வந்து ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போதுங்க பாருங்க. ப்ரெஷர் கேஜ் பாருங்க டவுன்ல தான் இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதுவாது. இந்த வால்வு தான் சொன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மெமரி கிளீன் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றப்ப இது வந்து நேரா தான் இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓபன் பண்ணிடணும். இது ஓபன் பண்ணாத கிளீன் பண்ணீங்கன்னா மெமரி டேமேஜ் ஆயிடும் சீக்கிரமா. ப்ரெஷர் ஏறுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாருங்க, வீடியோ பார்த்திருப்பீங்க எவ்வளவு தண்ணி வந்தது, இப்போ எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மியா வந்திருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்துறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியா ஏத்தக்கூடாது, பைப் டேமேஜ் ஆகும், பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாவே. இப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்குது பாருங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 500 லிட்டருக்கு மேலே வரும் பழகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் அதனுடைய ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி. இந்த ஆர்ஓ லிமிட்டே வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணலாம். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 500ல இருந்து 50ல இருந்து 150க்குள்ள இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். பாருங்க தண்ணி இப்போ நல்லா சூப்பரா வருதுங்களா. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல தானே காட்டினா, சுத்தமா வரவே இல்லை. அதுல இருந்து கட்டாய் தானே வந்தது. கண்டினியூ வருது பாருங்க நல்லா ப்ரெஷரா. இதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ கெமிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கெமிக்கல் வாட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றது பாருங்க. இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கிளீன் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் டயக்ராம் பாத்துக்கங்க நீங்களே. வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ் வீடியோலாம் இல்லை. நம்ம சேனலே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சேனல் தான். டெக்னிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் சம்பந்தமா தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பாஸ், காமெடி, டான்ஸ் அதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்ல ஓடிட்டு தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் எம் அப்படின்ற ஒரு நேம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படின்றதால வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கா வரவே இது பண்ணணும், டெக்னிக்கலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற மிக்ஸ்டு கண்டென்ட் எதுவுமே போட மாட்டேன். அவங்களுக்கோசமே கரெக்டான கண்டென்ட்ல தான் இருப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா. இதுல எந்த மாற்றமும் இல்லை. எலக்ட்ரிக்கல், பிளம்பரு, இது போல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இது போல தான் போடுவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியனா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் கரெக்டா கொடுக்குது பாருங்க. 500க்கு மேலே கொடுக்குதுங்களா. மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 8-9 கேஜில வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் கொடுக்குது. இப்போ ஓபன் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் கூட காட்ட பாருங்க எவ்வளவு ப்ரெஷர் ஆகுதுன்னு. ஒரு முறை டிடிஎஸ் செக் பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150 எக்ஸலண்ட், 150ல இருந்து 250 குட்ல வரும். பாருங்க எவ்வளவு ப்ரெஷரா தண்ணி வருது பாத்தீங்களா. இப்ப 50ல இருந்து 150க்குள்ள வந்தா குட் ட்ரிங்கிங் வாட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா
500 லிட்ரு 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்டரு தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 150 எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70 வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். நல்லா சூப்பராக ட்ரிங்கிங் வாட்ரு. 50லேருந்து 150க்குள்ளே நடுவில் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட் தான். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.